இப்போது நம்ம கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். இது கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம், எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம், நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இப்போது நம்ம கத்திரிக்காய் நறுக்கி நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுவோம். நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு. இது கூடவே நம்ம தேவையற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா வேறு சட்டியில் நம்ம மாற்றிடலாம். இப்போது கத்திரிக்காய் வதக்கினா அதே சட்டியில் நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இது கூடயே வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இதே நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு 3-4 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தேவைக்கேற்ப குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே லெமன் சைஸுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்பு, உப்பு, காரம் பார்த்துக்கலாம். பிறகு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது அருமையான கத்திரிக்காய் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதே சுட சுட சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.